இப்ப தியானம் என்பது என்னன்னா, அது ஒரு இயற்கையாக இறைவனிடம் இருந்து கிடைக்கப்படணும். அப்ப அத ஒரு தனி மனிதன் எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, தன்னுடைய குழந்தைய நம்ம குழந்தை அப்படிங்கிறதுக்காக 2 குக்கர் சோத்தையும் ஒண்ணா ஊட்டிட முடியாது. அப்ப டைம் இருக்கு, எனக்கு 5 மணி நேரம் இருக்குங்கிறதுக்கு 5 மணி நேரம் உட்கார்ந்து தியானமே பண்ணிடக்கூடாது. அதை ரொம்ப கவனமா கையாளணும். இந்த உடலை எவ்வளவு தாங்கும், எவ்வளவு வெப்பம் இருக்கு, இந்த உடலுக்கு என்னென்ன தேவை, இதெல்லாம் அறிஞ்சு உணவுல இருந்து எல்லாத்துலயுமே ஒருத்தன் ரொம்ப பிளானட்டா வேலை செஞ்சாதான் அந்த தியானத்துக்குள்ள பல நாள் தாக்கு பிடிக்க முடியும், பல நாள் டிராவல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். இப்ப இவங்க என்னன்னா வருத்திக்கிறாங்க நிறைய பேர். இந்த யங்ஸ்டரா இருக்கிறவங்க ஒரு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் நிறைய நான் பார்த்திருக்கிறது, அந்த தியானத்தை ரொம்ப தியானத்துக்குள்ளே முழுகி போய் தன்னை வருத்துறாங்க. அப்படி ஒரு சூழல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கவனமா கையாளணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அப்ப ஏதோ இப்ப நாங்க ஒரு உரை நிகழ்த்துவோம். அந்த உரைக்குள்ள நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த உரைக்குள்ள பல்வேறுபட்ட உயிர்களுக்கு மெசேஜ் இருக்கும். இப்ப இவங்க இந்த மாதிரி ஒரு அனுபவம், இந்த மாதிரி ஒரு உரைன்னு அதை கேட்டுட்டு நைட்ல உட்காந்து இவங்க கடுமையா தன்னை வருத்துவாங்க. நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கணும்பாங்க. இப்ப எனக்கிட்ட நிறைய பேர் ஒரு ரிப்போர்ட் என்ன தெரியுமா வந்திருக்கு, ஒரு நாள் என்னுடைய புருவ மத்தியில ஒரு ஒளியை பார்த்தேன், அந்த ஒளியை திருப்பி பார்க்க முடியல, தேடிக்கிட்டே இருக்கிறேங்கிறாங்க. அப்ப தேடுறேன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த புருவ மத்தியிலே கவனத்தை வச்சு 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 கடுமையான தியானம் பண்ணும்போது அந்த ஒருநிலை அங்க படுத்த என்ன ஆகும்னா, நரம்பு மண்டலங்கள்லாம் சிவர ஆகும், நரம்பெல்லாம் ரொம்ப பலவீனமாகும். அப்ப அந்த மனிதனுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவன் பொத்தாம்பதுவா தியானத்தினால வந்துருச்சு, குருவால வந்துருச்சு அப்படிங்கிறதுக்குள்ள போயிடுவான். அப்ப அதெல்லாம் ரொம்ப கவனமா பார்க்கணும். அப்ப ஒரு ஒளி ஒரு நாள் ஒரு காட்சி காட்டும், திருப்பி நான் இருக்கிறேன், நீ எப்பயாவது முயன்று வான்னு விட்டுட்டு போயிடும். அது எப்பயாவது இயல்பா நமக்குள்ள வரும்.